வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ சமீபத்தில் நிறைய அப்டேஷன் வந்து இந்த சாஃப்ட்வேரில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் ப்ளஸ் இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ். நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, பில்லிங் இது 3 இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐட்டம் செட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஃபினான்ஷியல் இயரில் எங்ககிட்ட நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வாங்கினாலும் அதுக்கு 2 முக்கியமான சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த ஃப்ரீ பண்டலை ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் வந்து இந்த விஏ சென்டர்னு இந்த சாஃப்ட்வேர் கொடுக்குறேன். இந்த சாஃப்ட்வேரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய மற்ற டூல்ஸ் எல்லாம் நம்ம விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே லீடு ஜென்ரேஷன் டூல்னு ஒன்று இருக்குது. இது கூகுள் மேப் டேட்டா எக்ஸ்ட்ராக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். எனக்கு என்னுடைய ஏரியாவில் இப்போ எனக்கு லீடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி நான் வந்து என்னுடைய ப்ராடக்டை சேல் பண்ணிப்பேன் அப்படின்னு வச்சுப்போமே. அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கூகுள் மேப் டேட்டா எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்றது. இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கிராப் நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் நவுன்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுடைய டேட்டாஸே எனக்கு வேணும், கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மொபைல் ஷாப் அப்படின்னு போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மொபைல் ஷாப்போட டீட்டெயில்ஸ் வேணும். மொபைல் ஷாப் இன் விழுப்புரம் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ விழுப்புரம் கொடுத்துட்டு ஒரு ஆடு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுத்தோடனே அதை என்ன பண்ணணும்னா அது ஒரு டூல்ஸ் வந்து அந்த ப்ரௌசர் போயிட்டு தேடி எடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஓகே, இப்படி வந்து இப்படி நிக்கும்போது இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். கிரீன் கலரில் டிக்கு மாறி இருக்கும். ஸோ அப்போது இது ரெடி ஆகிடுச்சு, நான் டேட்டாவை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டிக்கு வச்சுட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கிராப்பிங்னு கொடுத்தேன்னா எனக்கு நான் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே எங்கேயுமே வெளியில் போகாமல் நான் லீடு எடுத்து என்னுடைய கஸ்டமருக்கு என்னுடைய ஆட்ஸ் வந்து சென்ட் பண்ணி அது மூலயமா அவங்கள சாஃப்ட்வேர் விருப்பப்படுறவங்களுக்கு சாஃப்ட்வேரை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். இது மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் எது ரிலேட்டடாக இருக்குதோ அது ரிலேட்டடான டேட்டாஸை எடுத்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர்ஸ். டோன்ட் மிஸ் இட். இது ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் எங்ககிட்ட அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வாங்குகிற எல்லாருக்கும். ரைட், அடுத்தது ரொம்ப அட்வான்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா லீடு வேவ். இதுக்கு நிறைய வீடியோ நாங்கள் போட்டாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். இது வந்து இமேஜ் வித் கரோசல். அப்படின்னா என்னன்னா ஒரு மெசேஜில் 10 ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். அது எப்படி இருக்கு மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். இது என்னுடைய கண்டென்ட்டு, சரியா? இது வந்து என்னுடைய கண்டென்ட்டு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 4 ப்ராடக்ட்டை வந்து நான் இங்கே விசிபிட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ், அதனுடைய ஹெட்டு, அதனுடைய டைட்டிலு, அதனுடைய புக் நவ் பட்டன்ஸு அண்ட் வெப்சைட்டு. இதே மாதிரி நான் கிட்டத்தட்ட 4 ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ-ஷர்ட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ப்ராடக்ட்டை வந்து உங்கள் கிளையண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 10 ப்ராடக்ட் வரையும் உங்களோட ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு ரீச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ரைட், இந்த 2 சாஃப்ட்வேரையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ரைட், இப்போது சாஃப்ட்வேருக்குள்ளே வரலாம். பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் இப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஐட்டம் செட். ஐட்டம் செட்டுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓரலாக சொல்கிறேன். ஸோ ஸ்டேஷ்னரி இருக்குது, நீங்கள் ஸ்டேஷ்னரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் பீரியடில் இப்போ எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்டு செட்டுன்னு சொல்லுவோம். ஐட்டம் செட். இப்போ புக் இருக்குன்னா இப்போ காலேஜ் பிகாம் படிக்கிறாங்களா, பிகாம் படிக்கிறதுக்குன்னு அந்த இயற்கான புக்கு அதை வந்து ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா அந்த 10 ஐட்டத்தையும் ஒரு செட் பண்ணி வைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, கோவிலில் நீங்கள் வந்து ஒரு பூஜை கடை வச்சுருக்கீங்க, பூஜை கடை வச்சுருக்கீங்கன்னா நாட்டு மருந்து கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஃபால்ட்டு டேயில் அந்த பூஜைக்கு, அதாவது அந்த கோவிலுக்கு பூஜை பண்ண வர்றவங்க செட் ஆஃப் ப்ராடக்ட் ஒரு 100 ப்ராடக்ட்டை வந்து ரெகுலராக வாங்குவாங்க. இந்த பூஜைக்கு இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பொருளை ஒன் கிளிக்கில் பில்லிங் கொண்டு வர்றது தான் இந்த ஐட்டம் செட் அப்படின்றது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பு வச்சுருக்கீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து நீர்முகி, அதாவது பம்ப் வாங்குறாரு. நீர் பம்போ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது வாங்குறாரு. அதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குன்னா ஒன் கிளிக்கில் அதே ப்ராடக்ட்டை இன்னொருத்தர் பின்னாடி இருக்கிறவர் வாங்குறாரு. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதே ப்ராடக்ட்டை ரிப்பீட்டட் வாங்கும்போது அதை செட் பண்ணுறது தான் இந்த ஐட்டம் செட் என்ட்ரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ரொம்ப புரிகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு எல்கேஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்கேஜி
இஎஸ் மெட்ரிக் ஸ்கூல் ஓகேங்களா? இஎஸ் மெட்ரிக் ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேஷனரி வராங்க. எல்கேஜியாப்பா? ஓகேப்பா. இஎஸ் ஸ்கூலா? ஓகே. மெட்ரிக்கா? ரைட் ஓகே. உடனே ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஆட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் போட்டு என்ட்ரு. ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இருந்துச்சுன்னா பிக் பண்ணிக்கும், இல்லைன்னா பிக் பண்ணாது. இப்போ நான் அகெயின் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ அடுத்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி அதனுடைய ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ப்ராடக்ட்டு. இப்போ நோட்டு, பேனா அப்படின்ற மாதிரி இது டம்மி ப்ராடக்ட் ஆக்சுவலாக. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறேன். அதனுடைய ப்ராடக்ட். ஸோ 3 ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 3 ப்ராடக்ட்னு வச்சுக்கோ. இது வந்து 3 மட்டும் கிடையாது. யூ செட் ஃபார் அன்லிமிட்டெட் ப்ராடக்ட்ஸ். ஸோ 100 ப்ராடக்ட், 15 ப்ராடக்ட், 20 ப்ராடக்ட் இப்படி எப்படி வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட்வேர் பம்பு செட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பம்ப் செட். ஒரு பம்ப் செட்டுக்கு தேவையானது அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணிக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் 2 செட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் 100 செட்டு உங்கள் இதில் செட் ஆஃப் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ வந்து நம்ம சேல்ஸ் என்ட்ரி போட்டால் இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ட்ரிஸில் சேல்ஸ் போயிடுறேன். சேல்ஸ் போயிட்டு நியூ சேல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நியூவாக ஒரு சேல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து யாருக்கு கேஷு வாக்கபிள் கஸ்டமர் இருந்தால் கேஷுன்னு போடலாம். கிரெடிட் கஸ்டமர் இருந்தால் நீங்கள் ப்ராடக்ட்டை அதாவது பர்சனை செலக்ட் பண்ணுறீங்க. செட் பண்ணிவிட்டு என்டர். இந்த இடத்துல இந்த பில் நம்பர்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஜஸ்ட் F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ண செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பம்ப் செட்டுன்னு கொடுத்து ஒரு என்டர் அடித்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு என்ன ஆகிடும்? ஆட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த செட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எதுவும் வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம என்ன பண்ணல, அது பர்டிகுலராக நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக 5 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து செட் ஆஃப் ப்ராடக்ட். ஜஸ்ட் சேவ் பண்ணி நீங்கள் இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட்டே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். இப்போ மொத்த காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, இதனுடைய வேல்யூ என்ன, எவ்வளோக்கு விற்றுருக்கோம், நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்றதை இங்கே நம்ம விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ வெரி ஈஸி அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து எல்லா பிஸ்னஸுக்கும் சூட் ஆகும். நான் பர்டிகுலர்லி உங்களுக்கு ட்ரேட் வைஸ் வீடியோவும் நான் அடுத்தடுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.